அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து நல் அமல்கள் செய்யும் அனைவர் மீதும் உண்டாவதாக. இக்காணொளியில் திருக்குரான், ஹதீஸ் மற்றும் மார்க்க அறிஞர்கள் தொகுத்த நூல்களில் இருந்து தகவல்களை காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் தகவல்களை உங்களுக்கு அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். இந்த காணொளியில் துஆ கஞ்சுல் அர்ஷினுடைய ஹாசியத்து குறித்து காண்போம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராவில் மஸ்ஜிதில் இருக்கும்போது ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கஞ்சுல் அர்ஷ் என்னும் இந்த துவாவை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படித்து கொடுத்தார்கள். அப்போது நாயகம் அவர்கள் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த துவாவை எவ்விடத்திலிருந்து தெரிந்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போதுதான் மிகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து தெரிந்தேன் என்று சொன்னார்கள். மிகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டபொழுது இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டபொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டபொழுது ஆலமீனாகிய நாயகம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் தக்தாகிய சிம்மாசனத்தின் பேரில் எழுதப்பட்டிருந்தது, அவ்விடத்தில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஓ முஹம்மதே, யாராகினும் ஒருவன் இந்த துவாவை கஞ்சுல் அர்ஷை ஓதுவானால் அவனுக்கு அல்லாஹு தாலா 3 காரியத்தை நல்வழியாக்கி கொடுப்பான். ஒன்றாவது, அவனுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் பரக்கத்தை கொடுப்பான். இரண்டாவது, அவன் அரியாபுரத்தில் நின்று ரிஸ்கை கொடுப்பான். மூன்றாவது, துஷ்மனை தூராக்குவான். மேலும் 1000 நன்மைகளும் 1000 அடிமைகளை உரிமை விட்ட நன்மைகளும் 10,000 6 அருவிகள் வெட்டிய நன்மைகளும் 10,000 மதர்சாக்கள் சேகரித்த நன்மைகளும் 10,000 மஸ்ஜிதுகள் கட்டின நன்மைகளும் கொடுக்கப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறப்படுகிறது. ஆமீன். இந்த காணொளியை முழுமையாக கண்டு ரசித்த சகோதர சகோதரிகளுக்கு என் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்தின் தகவலை தெரிந்து கொள்ள இனிவரும் காணொளிகளை கண்டு பயன்பெறுங்கள். வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குவானாக. ஆமீன். மேலும் பல தகவல்களை பெற இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் இந்த வீடியோவை லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும்.